பனி படர்ந்த காலையிலே மலமலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேட்குதா? புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா? பனி படர்ந்த காலையிலே மலமலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேட்குதா? புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா? காகம் வந்து கரையுதுப்பா, கதிரவன்னும் ஒளிருதுப்பா, கண் விழித்து பார்க்கும் போது இன்பமே. நீ விரைந்து எழுந்தால் இல்லை உனக்கு துன்பமே. பனி படர்ந்த காலையிலே மலமலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேட்குதா? புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா? குன்னகையில் உதிர்க்க பழகி கனிந்த வார்த்தை பேசத் தொடங்கி விரைந்து செயலில் இறங்க வேண்டும் தெரியுமா? நல்லா இந்த இயற்கை நல்லா தான் இருக்கு, ஜாலியாக இருக்கு. அவ்வளோதான், நாளைக்கு நைட்டுக்கு இயற்கை. பனி படர்ந்த காலையிலே மலமலர்ந்த கரெக்ட். ஓகே, இருந்தாலும் இருக்கிறத வச்சு அனுபவித்துவோம். ஆமாம் பாப்பாண்ணா, ஒரு ஹாய் சொல்லிருங்க. எங்க தீபம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தீபம் இயற்கை. Thank you guys. Let's rock. அனைவருக்கும் சுதந்திர வாழ்த்துக்கள். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கம். நாங்க இன்னைக்கு மூணார் போகிறோம், 2 கார்ல. நாங்க கார்ல போக போறோம், உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். நீங்க அதை தொடர்ந்து பாருங்க. அப்பாரு அப்பாரு நம்ம மூணார் போலாமா பாரு? மூணாரா? ஆமா பாரு, நமக்கு வேலை இருக்குதுங்க. ப்ளீஸ் பாரு, ஆட்டோவும் வரேன்னு சொன்னாங்க பாரு, நீங்களும் வாங்க பாரு. இல்லதாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்குது. நீ ஆத்தால கூப்பிட்டு நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ப்ளீஸ் பாரு. போய் பாரு, ஆத்தால கூப்பிட்டு வா. தர்ணிகா அப்பார் வந்து மூணாருக்கு வர மாட்டாரு. தர்ணிகா, நீ போய் கூப்பிட்டு பாத்தியா? நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஆனா அவர் வர மாட்டாரு. சரி, கூப்பிட்டு பார்க்கணும். அப்பாரு நம்ம மூணார் போலாமா பாரு? நான் தான் சொல்லிட்டு இருந்தேங்க, எனக்கு வேலை இருக்குது, வர முடியாது. அப்பாரு நம்ம மூணார் போலாமா பாரு? ஆமா பாரு, நான் தான் இவங்கிட்ட சொல்லி விட்டுருந்தல. ப்ளீஸ் பாரு, அப்பாருக்கு நிறைய வேலை இருக்குதுங்க. அப்ப நீங்க வந்தாதான் அப்பா என்ஜாய்லாம் பண்ண முடியும். எங்க என்ஜாய் பண்ணணும்? நீங்க வந்தது வீடியோ எடுக்க முடியும் யூடியூப்ல எல்லாம். ஆமா பாரு, யூடியூப்ல போடலாம். வேற ஒரு இடத்துக்கு யூடியூப்ல வரேன்லாம் வருவான் பாரு. அப்படியா? ஆமா பாரு. ஓஹோ, உங்க அப்பான்னு கூப்பிடுங்க. ஜாலியா விளையாடுவோம் பாரு. நீங்களும் வந்தாதான் இன்னும் ஜாலியா விளையாட முடியும். நாங்க அம்ச்சி எடுக்க போனோம் பாரு. அப்பான்னு கூப்பிடான்னு வச்சான் பாரு. அழுதான் பாரு. சரி நினைச்சு சரி, வீடியோ நான் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பேன், நீங்க எடுக்கணும். சரி, எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக வர்றேன். அப்பா நான் சொல்ல பேச்சே கேட்குறோம்.
வாழுங்க. நாளைக்கு நைட் தான் போவோம். இப்பவே எடுத்து வச்சுக்கனால எல்லாமே தெரியும். சரி. நான் இப்பவே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். போய் எங்க அங்க 3 நாள் தங்குறமா? ஆமா ரூம் 2000 பாரு. 12000 பாரு. அப்படியா? ரொம்ப உங்களுக்காக தான் நான் அப்பாங்க எல்லாரும் தேடி தேடி தேடி. ஆமா பாரு. நான் உங்களுக்கு அங்க தான் அப்பா சொல்லுவான் ரூம் தான் கரெக்ட்டா இருக்கும் பாரு. ஆமா அங்க அத்தையோட ஃபேமிலி நம்மளோட ஃபேமிலி பாரு. அப்ப யாராரு போறோம்? சசியம்சி, சர்வீனு, சம்பத் மாமா, ஸ்வேதா அத்தை, அமுச்சி, அப்பா, அம்மா, நானு, தர்ணிகா, அம்மா, ஆத்தா, நீங்க. சரி. நம்ம உங்களுக்காக நான் வர்றேன். அமுச்சி வர வேணான்னு சொல்லிட்டாங்களே மாமாத்தே வாங்கம்மா உங்களுக்காக நாங்க போறோம் வாங்க எங்களால தனியா எடுக்க முடியும்னு சொன்னாலும் அமுச்சி வந்தாங்க. நீங்க எல்லாரும் வந்தாதான் நாங்க ஜாலியா இருக்கும். நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தோம் அம்மா அப்பா கிட்ட நம்ம ஃபேமிலியோட எங்கேயாவது போகலாம். அப்புறம் நாளைக்கு வேற சண்டே பாருங்க என்ஜாய் பண்ண முடியும். 4 days லீவ் பாரு எங்களுக்கு. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே. சரி போலாம். அதனால 4 days இருக்கலாம்னு பார்த்தோமா 3 days தான் இருக்கு. அந்த ஒரு நாளாச்சும் நம்ம வீட்டில் இருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்போ இப்போவே கொஞ்சம் கம்பெனிக்கு ஃப்ரைடே இருக்குல்ல பாரு லீவ் போட்டு வந்துடுங்க. இல்லை 3 நாள் லீவு நம்ம கம்பெனியில். உங்களுக்கு லீவ் விட்டாங்க. எங்களுக்கு தான் பாரு கொடி ஸ்டிக்லாம் கொடுத்து கொடி கொடுத்துருந்தாங்க பாரு. நாங்கள் கொடி அங்கே எடுத்து வச்சிட்டோம். சரி சரி ஓகே நம்ம ஃபேமிலியோட போகலாம். ஹாய் நான் தருணிகா பேசுகிறேன். நாங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் சுகந்தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இப்போ மூணார் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க எங்கள் அப்பா வந்துட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நாங்கள் போகவே கிளைமேட்டில் சூப்பராக மாறிடுச்சு. செம்மையாக குளிர் வந்து செம்மையாக ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் மூணார். நாங்கள் ஊட்டி தான் நிறைய வாட்டி ஆக்சுவலி போயிருக்கோம். அங்கே ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஊட்டி போகும்போது ரொம்ப குளிர் அடிச்சு நான் அழுதுட்டு குரங்கெல்லாம் பார்த்து. ஸோ அந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொடைக்கானல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தோம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு இல்லைன்னா 2 days தான் லீவா. இன்றைக்கி தான் வந்துட்டு 3 days எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. அதனால இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வீட்டுக்கு மேலே எங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்நாக்ஸும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் அத்தை வந்துட்டு பேன் கேக் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. முறுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் எப்போச்சும் பசிக்குன்னா அப்படியே சாப்பிடுவோம். ஸ்வெட்டர் கூட இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப குளிரும். நாங்கள் தண்ணிலாம் இருக்கோம் செம்ம குளிரும். நாங்கள் ட்ரெஸ்ஸு லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டோம். ரொம்ப குளிரும். அதனால் நாங்கள் எல்லாருமே அந்த குட்டி பையனுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்துட்டு ஜர்க்கின் எடுத்தாச்சு. எங்களோட ஜர்க்கினும் நாங்கள் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்னன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் மதியம் 1:30 மணிக்கு சுந்தராவரத்துலேருந்து பரப்பிட்டோம். நாங்கள் போகிற வரையிலேயே சாப்பிட்டுக்கலான்ட்டு நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டோம். பாலம் அப்பா இங்கே நிறுத்துங்கப்பா நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
இதான் எங்க அக்கா வந்து சாப்பிட்டு இருக்கா. மத்தவங்க சாப்பிட்டு முடிச்சாங்க. எவ்வளோ பண்ணி முட்டமா இருக்குன்னு இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பையனை வச்சு சொல்லலாம். இங்க பாருங்க, இதான் எங்க அப்பா அம்மா. என் தம்பி இருக்காம இருக்கேன். தம்பி எதுக்கு எங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் எங்க அத்தை, அதுக்கப்புறம் எங்க அம்மா, இவங்களாம் இருக்கோம். இதான் எங்க அப்பா பாருங்க. ஹாய் சொல்லு சரண். இவர் சரண். இது எங்க அப்பா. ஹாய் சொல்லு. வெல்கம் சொல்லு. ஆனால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் வீட்டில் இருந்து எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். தயிர் சாப்பாடு, புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு பாருங்க. அதெல்லாம் தோட்டம். ஆக்சுவலி எவ்வளோ தோட்டம் இருக்குன்னு பாருங்க. இவங்கெல்லாம் வந்தாங்க. 2 கார். இது வந்துட்டு எங்கள் தாத்தா காரு, அது வந்துட்டு எங்கள் மாமா காரு. பாருங்க இவ்வளோ பேர் பாருங்க. என் தம்பி ஓடுறான் பாருங்க. விளையாண்டுருக்குறாங்க பாருங்க. ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். பாருங்க நல்லா ராணிலாம் வரும். ஸோ வந்துச்சுன்னா நகுந்து போய்க்கலாம். பாருங்க இதுதான் எங்கள் மாமா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. பெரியவங்களுக்கு இந்த கடை பாருங்க. மாமா பாருங்க சாப்பிடுறாங்க பாருங்க. அப்பா 3 மணி ஆச்சு, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பேரம்பேத்திகளுக்கும் கேமரா எப்படி எடுக்கிறது என்ன வரும்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க எடுத்திருக்காங்க, சில தவறுகள்லாம் செஞ்சுருக்காங்க, சுட்டி காட்டுறோம். இன்னும் பல வீடியோக்களை, அருமையான இயற்கை காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலி இப்போவே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப குளிர் அடிக்குது. ஜர்க்கின் இருக்குது ஆக்சுவலி. பாருங்க இந்த இடத்துலலாம் பாருங்க எவ்வளோ ஸ்மூத். பாருங்க ஃபேன் எல்லாம் பாருங்க எவ்வளோ சுற்றுது. பாருங்க பாருங்க அங்கெல்லாம் பாருங்க நிறைய ஃபேன் சுற்றுது. இனி ஹில்ஸ் வந்துடும், அதனால் டீ சாப்பிட்டு போகலாமா? ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். பாருங்க எங்கள் தாத்தா அங்கே அப்பா உட்காந்துருக்காரு. இந்த கடையில் வடை, உளுந்து வடை ஃபேமஸ்ஸு. அதுக்கு சட்னி வச்சு கொடுப்பாங்க. ராகம் பேக்கரி, எல்லமுத்தூர் பிரிவு. இதெல்லாம் இப்போ கண்டு போட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு வருஷம் இருக்கும் வந்து ஒரு வருஷம் நினைக்கிறேன். இப்படி இருந்து எம்டி லேண்டு நெல் விளையிற பூமின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு டைம் நெல் போடுவாங்க. பாரு இது பப்பாளி. எங்கள் அப்பா சிறுவர் கண்டுக்காதீங்க. இதாங்க தோட்டம். பாருங்க அப்பா கண்டுக்காதீங்க. எவ்வளோ காடுன்னு என்ன மழை மட்டும் டார்க்கா தெரியுதா? எங்க உங்க மேல அது வண்டியில் குப்படா இல்ல அங்க மழை டாட்டா அதான் மரம் மரம். கோயம்புத்தூர்லேருந்து 160 கிலோமீட்டருங்க மூணார். மூணார் போகிறதுக்கு 4 வழிகள் இருக்குதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து உடுமலைப்பேட்டை போய் ஹில்ஸ் ஏறி மறையூர் வழியாக மூணார் போய் சேரலாம். ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி எப்பவுமே பெட்ரோல் செக் பண்ணிவிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு தான் போகணுங்க. மலை ஏறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குங்க. இங்கே ஒரு வண்டிக்கு 100 ரூபா மேலே, நாங்கள் 2 காருக்கும் 200 ரூபா கொடுத்துட்டு தான் இங்கிருந்து பாஸ் ஆனோம்.
இந்த ரோடு ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு கார் போகிறப்போ வசதியாக போகலாம். இதுக்கால வண்டி வந்ததுன்னா போக முடியாது. பாருங்கள், பஸ்காரர் நிறுத்திட்டார் பாருங்க. அங்கே அவருக்கு பின்னாடி நிறைய கார்களும் நிற்க போகுதுங்க. அதனால் நிறையா இது மாதிரி டிராஃபிக்கில் நின்று நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போது பெட்ரோல் செலவு அதிகமாகும். அதனால தான் மலை ஏறுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம டேங்கை ஃபுல் பண்ணிட்டு போகிறது நல்லதுங்க. இந்த ரோட்டில் உடுமலைப்பேட்டை வழியாக வர்றவங்க மூணாருக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். அதை அனுசரித்து வாங்க. இது மாதிரி இறங்கி அந்த வண்டிக்கு இடம் கொடுத்துட்டு அப்புறம் தான் போக முடியும். இங்கே பாருங்கள், இங்கே பாலத்தில் ஒரு ஆறு மாதிரி இருக்குது. பார்க்குறக்கு அழகாக காட்டுக்குள்ளே இருக்குது. இங்கே பல மிருகங்களெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். பரவாயில்ல, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மிருகங்களை பார்க்க முடியும் ரோட்டில் போகிற போது. இந்த இயற்கை காட்சியை பாருங்கள், எவ்வளவு மலைகளுக்கு இடையில் அந்த மேகங்கள் தவழ்ந்து போகிறத அருமையாக பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு மயில் தெரியுது என்ற கண்ணுக்கு. அருமையாக அந்த மயில் மேய்ஞ்சிட்ருக்குது. குரங்குகள் பாருங்கள், கார் போனால் ஏதாவது போடுவாங்களான்னு பார்த்துட்ருக்கு. ஆனால் அது போடக்கூடாதுங்க குரங்குகளுக்கு. அருமையான சீனரிஸ், மலைகளுக்கு இடையில் மேகங்கள் தவழ்ந்து செல்வதை பார்க்க முடியுது. நம்ம இப்போது நல்ல டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம எதுக்கால டிராஃபிக் அதிகமாக இல்லாமல் இருந்தால் சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். ஆனால் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாங்க. ஆங்காங்கே இந்த மாதிரி டிராஃபிக் இருந்துகிட்டே தான் இருந்ததுங்க. ரோட்டில் ரொம்ப சிரமப்பட்டு தான் போனோம். இது எப்படி தெரியுமா, நம்ம அந்த பைபாஸில் போகிற மாதிரி நம்ம ஊருக்குள்ளே போகிற மாதிரி இல்லை. இது அதை விட 2 மடங்கு டைம் அதிகமாகும். வளைஞ்சு போகிறோம், நின்று போகிறோம். நார்மலாக போகிறதே ஃபஸ்ட்டு இல்லைடா, நம்மளுக்கு தான் ஆப்டபிள். ஒன்றா ஆனமலை வழியாக போகலாம், அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். இது ரோடு நல்லா இருக்கும். இது ரோடு நல்லா இருக்குல்ல, அது வந்து குண்டும் குழியுமா இருக்கும் ரோடு. இன்னொரு வழி இருக்குது, அது மலை ஏறி இறங்கணும். இல்லைன்னா இது இருக்குல்ல, அது என்னது, தேனி போய் தேனியிலேருந்து வரணும். இதுதான் நம்மளுக்கு பக்கம். கொஞ்சம் இடத்துல தான் நம்மளுக்கு பிரச்சனை. பாய்க்கலாம் நல்லா இருக்கு ரோடு. என்ன இருந்தாலும் பாரு, இந்த ரோடு இந்த அளவுக்கு இருந்தாலும் கூட 2 வண்டி ஈஸியாக போயிடும். உடஞ்சிருக்கும், சைட்ல எல்லாம் உடஞ்சிருச்சு பாருங்க மழை வந்து. அதனால இவனுக்கு போட்டு தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் பத்தாது. சூடா ஏதாவது குடிக்கணும் இல்லை தானே? போய் இறங்குற இடத்துல இறங்கினா போடுவோம். நான் தான் திறந்து வச்சேன். நான் ஹேண்ட் சிக்னல் காமிக்கணும், அப்புறம் என்ன பண்ண முடியும்? யானை வந்தா வண்டியை நிறுத்திடணுமா, இல்ல நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணுமா? தானா எங்க வருதுன்னு பொறுத்து தான் தானே. இப்போ இப்படி நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, நின்றுட்டு ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அதே வந்து நின்றுட்டு ஆடாம அப்படி நம்மளவே பார்த்துட்டு இருந்ததுன்னா அது யோசிச்சுட்டு தான் பண்ணணும். யோசிச்சுட்டு தான் பண்ணணும். நீ ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அது வந்து சாந்தமா இருக்குன்னு அர்த்தம். ஆடாம நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்குன்னா அது பாய கிடையா இருக்கு. பேசாம இப்ப யானையா போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் தானே. ஆமாங்க, அவன் மிதிச்சது இருக்கு. அவன் லக்கு அவனுக்கு. ஆமா, கால் தொடையில மிதிச்சது. அவன் அப்ப 50,000 ஃபைன் பாத்துக்கா. ஆமா ஆமா, 50,000 பவர் பேங்கா மணிக்கு கேட்க சொல்லி மணி கேட்டு யூடியூப்ல போட்டுருக்காங்க போலீஸ். கரெக்ட் தான். தப்பு. ஃபைன் 50,000 ஃபைன் போடுறது மட்டும் இல்ல, வேற ஏதாவது பண்ணி இருந்திருக்கணும். ஐத்திகாரனுங்க செல்ஃபி எடுக்கிறேன். அது பாட்டில் நின்றுட்டு இருந்தா போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அந்த வெளிச்சம் காமிச்சா அதுக்கு என்ன ஒண்ணு வாயில ஜீவன் நம்மளுக்கு எடுக்கணும்னா நிறைய பக்கம் அப்படித்தான் தப்பு பண்றாங்க தானே. செல்ஃபி எடுக்கிறேன்னு ஆட்கள் போய் இறங்கி நிக்கிறது. இந்த மாதிரி போட்டு விடணும் தானே. பாரு, காங்கிரீட் போட்டிருக்கானுங்க பாத்தியா? இந்த மாதிரி போட்டு அப்பப்ப போட்டு இருந்தானுங்கன்னா இந்நேரம் உனக்கு வந்து ரோடு பாரு, அங்க டிராபிக் பாரு. பரவாயில்ல, எப்படியே போட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த நிக்கிற மாதிரி நின்று என்ன பண்றது? கொஞ்சமா எத்தனை தூரம் அது வந்ததுக்கு அப்புறம் ஜாஸ்தி. ஹாய், மயில் பாருங்க அழகா ஓடுது. மழையும் தூறுது. மாலை மசங்கர நேரம், இரவு நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். காட்டுக்குள்ளே ஏதாவது மிருகங்கள் பார்க்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். பார்க்கலாங்க.
நம்மளுக்கு லக் இருந்தால் நம்ம பார்க்க முடியும். ஐயா, 2 வீலர்லேயே இந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. இரவானதுனால நைட் 10 மணிக்கு தான் மூணார் போய் சேர்ந்தோம். அங்கே சாப்பிட்றதுக்கு உணவே கிடைக்கல. நிறைய கூட்டம், எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் இருந்தது. இந்த குரு பவனில் போய் சாப்பிட்லாம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு இங்கே வந்தால் அங்கே ஏகப்பட்ட கூட்டம், டேபிளே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கிடைச்சார். அவர் தான் இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நாங்கள் எல்லாருமே அருமையாக சாப்பிட்டோம். ரூம்ஸே கிடைக்கல. நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டோம். அங்கேருந்து வர்றபோதே புக் பண்ணிட்டு வரோன்னு சொன்னாங்க. நாங்கள் திடீர்னு முடிவு பண்ணதுனால ரூம் புக் பண்ண முடியல. அங்கேருந்து கேட்டப்போ கூட ரூம் கிடைக்கல. என்னென்னமோ ட்ரை பண்ணோம். கடைசியில் இந்த ஹோட்டலில் இருந்த ஒரு நண்பர் ஹெல்ப் பண்ணார். அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஓவர் சார்ஜாக இருக்குது, 8000 ரூபாய்க்கு போக வேண்டிய ரூமை இந்த ரூமு தானுங்க 12,000 ரூபா கொடுத்து நைட்டு தங்கணும். ஏன்னா வந்த களைப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால் எல்லோரும் நிம்மதியாக தூங்கினா தானே நாளைக்கு போய் சுற்றி பார்க்க முடியும். பாருங்கள், ஆட்டம் போடுறான் பாருங்கள் பையன் சர்வின். அவனுக்கு ஒரே குஷி. இங்கே இந்த பெட்லெல்லாம் குதிக்கிறது, ஓடுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான். இங்க பாருங்க எப்படி ஜாலியா விளையாண்டுருக்கான்ட்டு. ரூம் ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ரூம்பை தேடி தேடி கிடைக்கவே இல்லை. ரூம்பு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்படியே சரி, எல்லாருமே படுங்க, சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் ஒரு 9:30 மணிக்கு கிளம்பணும். அப்போ தான் இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. தரணிக்கா, வீடியோ எடுத்தது போது, கொண்டு வா சீக்கிரம். இனிய கனவுகளுடன் உறக்கம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். கிளைமேட் பாருங்கள் எப்படி க்ளவுடியாக பனி படர்ந்து அற்புதமாக காட்சியளிக்கிறது. இது சுற்றியுமே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. டீ எஸ்டேட்டு, வண்டி போயிட்டுருக்கிறது. வாங்க நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போகலாம். அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காலை கடற்களை முடிச்சுட்டு யோகா பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நல்ல உடம்பு வெப்பமடையும். தொடர்ந்து அந்த பிராணாயாமம் செய்தேன். எல்லோரும் குளித்து ரெடியாகி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வர்றாங்க. ஆனால் வெளியே போனால் மழை பெஞ்சிட்டே இருக்குது, சராலுன்னு. அதுக்கு தகுந்த ரெயின் கோட்டு, ஜர்க்கின்னு ஏதோ ஒன்று போட்டால் தான் நம்ம போக முடியும். மேலே போனோன்னா தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வர்றபோது இதெல்லாம் கவனமாக எடுத்து வச்சிங்கன்னா தான் இங்கே நாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். அஜித் நிவாஸ் ஹோம் ஸ்டே நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். இரவு ரூமே கிடைக்காம இங்கே தான் ரூம் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் வரும்போது ரூம் புக் பண்ணிட்டு வந்துடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பக்கத்தில் பாருங்கள், பனி அவ்வளோ அருமையாக வந்துட்டுருக்குது பாருங்கள். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரிசப்ஷன். இங்கே பெரிய ரூமில் 10 பெட்டு போட்டிருந்தாங்க. 12,000 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. கமிஷனெல்லாம் இது கொடுக்கணும். ஏன்னா ரூம் டிமாண்ட் இருக்கிற போது தான் அந்த ரேட் அதிகம் பண்ணிடுவாங்க. இதே நார்மல் டைமில் வந்தால் 8,000 ரூபாய்க்கு அந்த ரூமை நாம் வாங்கிக்க முடியும். அதனால் இங்கே வர்றவங்க புக் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே மெயின் டிராஃபிக் இல்லாமல் போகிறது தான் பெரிய காரியம். அதனால் நம்ம திட்டமிட்டபடி ஒவ்வொரு இடத்துக்கு போக முடியாது. அங்கங்கே டிராஃபிக்கில் சிக்கி மெதுவாக தான் போக முடியும்.
பனி படர்ந்த காலையிலே மலமலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேக்குதா புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா பனி படர்ந்த காலையிலே மலமலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேக்குதா புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா காகம் வந்து கரையுதுப்பா கதிரவன்னும் ஒளிருதுப்பா கண் விழித்து பார்க்கும் போது இன்பமே நீ விரைந்து எழுந்தால் இல்லை உனக்கு துன்பமே பனி படர்ந்த காலையிலே மலமலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேக்குதா புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா புன்னகையில் உதிர்க்க பழகி கனிந்த வார்த்தை பேசத் தொடங்கி நீ விரைந்து செயலில் இறங்க வேண்டும் தெரியுமா வெறும் வார்த்தையா தேன் என்றால் இனிக்குமா பனி படர்ந்த காலையிலே மலமலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேக்குதா புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா சார் வணக்கம். சரிங்க சார். சரிங்க சார். புன்னகையை உதிர்க்க பழகி கனிந்த வார்த்தை பேசத் தொடங்கி விரைந்து செயலில் இறங்க வேண்டும் தெரியுமா வெறும் வார்த்தையால் தேன் என்றால் இனிக்குமா பனி படர்ந்த காலையிலே மலமலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேக்குதா புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா காலை பொழுதிலே அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பிளாஸ்டிக் பாட்டிலை வச்ச அற்புதமாக 2 ரோட்டுக்கு இடையில கார்னரில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கிற மாதிரி ஐ லவ் மூணார் அப்படிங்கிற கான்செப்டோட அந்த யானை காட்டெருமை அந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்கள் அங்கங்கே ட்ரே வச்சு அதுலேயே பிளாஸ்டிக் பாட்டில்கள் மரமாரெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே அழகாக இருக்குது, எல்லாத்துக்கும் உற்சாகமாக இருக்குது. புது இடம், புது கிளைமேட்டு, எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப உற்சாகமாக. பாரு எங்கள் பேத்தி வீடியோ எடுத்துகிட்ருக்கிறா, பழகிட்டா, நல்லா பேசுகிறா, திறமையாக பேசுகிறா. அவளை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது. Never really know what's going on. Look at me sometimes like all you want to do is run. Hear me out,
அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.